நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். பிரம்மாண்டத்தின் இயக்க சக்தி. பிரம்மாண்டம் முழுவதுமே இயங்க என் அருள் வேண்டும். என் பெயர் லக்ஷ்மி. வாழ்வை வளமாக இயங்க வைக்கும் ஆதார சக்தி நான். ஆனந்தம், அமைதி அனைத்தும் நானே. மேலும் தேவி, நான் மட்டும் என் சார்பில் சுதாமாவுக்கும் வசுந்தராவுக்கும் சம்சார தேவைகளை பூர்த்தி செய்து நான் பெற்ற பாதி அரிசிக்கு கொஞ்சம் விலை கொடுத்து விட்டேன். இப்போது உன்னுடைய பங்கு. ஏற்றுக்கொண்ட பாதி அரிசிக்கு விலையை நீயும் கொடுத்து விடு. நினைவில்லையா? அவள் பங்கை அவள் தந்தாள். வசுந்தரா தந்தது ருக்மணி உனக்கு. எப்படி மறக்க முடியும் அந்த அன்பின் காணிக்கையை? பிரபு, என் பரிசாக நானும் வசுந்தராவுக்கு ஒரு பொருள் தரப்போகிறேன். தவறாமல் தருவேன். வணக்கம் தாயே. சௌபாகியவதியாக வாழ்க. அம்மா வசுந்தரா, பண்பீர் சிறந்தவளே, என் மனம் குளிர்ந்தது. உன் பக்தி, வறுமையில் கலங்காத துணிவு, மற்றவருக்கு உதவுதல் எல்லாமே என்னை நெகிழ வைத்து மகிழ வைத்தது. அனைத்தும் உங்கள் அருள் தேவி. நீ உன் பசியை பொறுத்து கொண்டு உன் பங்கு அரிசியான பாதியை எனக்கு அர்ப்பணம் செய்தாய். அதற்கு பதிலாக நான் அத்தனை உலகங்களையும் தந்தால் கூட உன் அர்ப்பணத்துக்கு அது ஈடாகாது. ஆகையால் நீ அன்புடன் தந்த அரிசிக்கு விலை இன்னொரு சமயம் தருவேன். நீ வளமோடு வாழ்ந்து மண்ணுலகத்தை விட்டு எம்மிடம் வரும்போது. மேலும் நீ இந்த உலகத்தில் வாழும் வரை உனக்கு நான் அதிர்ஷ்டமெல்லாம் தர விரும்புகின்றேன். அம்மா, உங்கள் தரிசனத்தை விட அதிர்ஷ்டம் உண்டா? அவர் தராமல் இருப்பது எதுவென்றால், ஒரு பெண்ணுக்கு அனைத்திலும் உயர்ந்தது. அன்னையே, ஒரு பெண்ணுக்கு அனைத்திலும் உயர்வானது அவள் கணவனின் அன்பு, அவர் காட்டும் பரிவு. அம்மா, உங்கள் கருணை, இவை மூன்றும் பெற்றவள் நான். அம்மா வசுந்தரா, நிலைத்த அழகில் நீங்காத இளமையோடு இரு. அதற்கு நான் உனக்கு நீங்கா இளமை வரம் தரப்போகிறேன். நீங்க இளமையா? ஆம் வசுந்தரா.
நன்றி மாதா. அன்பை வாரி வழங்கிய இறைவனையும் அம்மா உங்கள் தயவையும் மறக்கவே மாட்டேன். எதற்காக அழகு? கணவனின் அன்பை பெறுவதற்கு. அன்பினால் இல்லறம் நடத்துவதற்கு அழகு ஆதாரமாகிறது. அழகு என்பது கவர்ச்சி அல்ல. தேவி வசுந்தரா, இதை மட்டும் நினைவில் வை. அழகுணர்ச்சி, கவர்ச்சி, அன்பு, இல்லறம் நன்கு நடக்க இந்த மூன்றும் ஆதாரங்கள். நான் சொன்னதில் முதலாவது அழகுணர்ச்சி. இந்த அழகுணர்ச்சியால் செல்வம் சேர்கிறது, மனமும் மகிழ்கிறது. மனதின் அழகு உன்னிடமே இருக்கிறது. இப்போது செல்வத்தின் அழகையும் உனக்கு தரப்போகிறேன். அழகின் சிறப்பினை அறிந்து உன் மணவாளனை மகிழவை. நலமாகுக. அம்மா அதோ பாருமா. அட, இது மாதா லட்சுமியின் திருவடி அல்லவா?